ஆலய தரிசனம். ஆலய தரிசனத்தில் இன்று ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரது கர்ம வினைகளுக்கேற்ப சனி பெயர்ச்சியானது எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும். சனி பகவான் தாக்கத்தை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அனுபவித்து இருக்கக்கூடும் என்பது நிதர்சனம். அந்த தாக்கத்தின் வீரியம் குறைய அல்லது மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க பெரும்பாலானோர் சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது வழக்கம். மாறாக நாம் வணங்கும் அந்த சனி பகவானுக்கு ஒரு சங்கடம் வந்த சமயம் அவர் ஈசனை வழிபட்டு தன் சங்கடம் நீக்க வேண்டினார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆம், அப்படி ஒரு ஸ்தலத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றியும், இக்கோவிலில் தனி சன்னதியில் சனி பகவான் பொங்கு சனியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது எதற்காக என்பது பற்றியும் பார்க்கலாம். ஜாதகத்தில் சனியின் பங்கு ஏன் முக்கியம் என்பதை முதலில் பார்க்கலாம். ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்த பிறகு அடுத்த ராசிக்கு செல்வார். அங்கு 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்து மற்றொரு ராசிக்கு மாறுவார். இப்படி ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் என்று அவர் 12 ராசிகளையும் சுற்றி வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். ஒரு ராசியிலிருந்து அவர் மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதை சனி பெயர்ச்சி என்று சொல்கிறோம். ஒருவரின் ஜாதகத்தை பொறுத்து சனி பெயர்ச்சியை 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி என்று ஜோதிடர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். ஒருவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வாழ்வில் விதியாக வழங்குபவர் சனி பகவான். எனவேதான் ஒருவரின் கோச்சாரத்தில் சனி பகவான் 7.5 சனியாக வரும் பொழுது எதிர்பாராத தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்று இவற்றை நாம் அனுபவமாக பெற நேரிடுகிறது. சனீஸ்வரன் தவறு செய்த மனிதர்களை மட்டுமா தண்டிக்கிறார் என்று கேட்டால் அதுதான் இல்லை. அவர் காலத்தின் கடவுள். தவறு செய்தவர்கள் தேவர்களாக இருந்தாலும் தேவர்களின் ஆணவத்தை கட்டுப்படுத்தி அவர்கள் செய்யும் தவறுகளையும் தண்டிப்பவர். ஆகையால் தேவர்கள் சனீஸ்வரரை விரும்புவதில்லை. இப்படி தேவர்கள் தங்களை உதாசீனம் செய்ததால் மனது வெதும்பி திருக்கொள்ளிக்காடு வந்து ஸ்ரீ அக்னீஸ்வரரை வணங்கி சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்றார். அது என்ன வரம், அந்த கோவிலின் தல வரலாறு ஆகியவற்றை இனி பார்க்கலாம். திருவாரூர் அருகே திருக்கொள்ளிக்காடு என்ற ஊரில் ஸ்ரீ அக்னீஸ்வரர் என்ற சிவஸ்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் சனீஸ்வரர் கையில் கலப்பையுடன் பொங்கு சனியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினால் திருக்கொள்ளிக்காடு பிரிவு அல்லது நெல்லிக்காய் கைகாட்டி என்ற நிறுத்தத்தில் இறங்கி
அங்கிருந்து ஆட்டோவில் இத்தலத்திற்கு செல்லலாம். கிளாத்தூர் ஊராட்சியில் அரிச்சந்திர நதிக்கும் கடு உருட்டி நதிக்கும் இடையில் நடுநாயகனமாக அமைந்துள்ள இக்கோவிலானது காவிரியின் தென் திருக்கோவில்களில் 115வது திருக்கோவிலாக கருதப்படுகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன் செங்கற் கோவிலாக இருந்த இந்த ஆலயத்தை முதலாம் ராஜராஜ சோழன் புதுப்பித்ததாக சொல்லப்படுகிறது. இக்கோவிலுக்கு செல்பவர்கள் ஆட்டோவில் அல்லது காரில் வந்தால் கோவிலுக்கு முன்பாகவே இறங்கிக் கொள்ளலாம். அங்கு அர்ச்சனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கிறது. அதை வாங்கிக் கொண்டு சென்றோமேயானால் மேற்கு பார்த்து அமையப்பட்டுள்ள இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. மாறாக சிவபெருமானின் சுதை சிற்பங்கள் அமைய பெற்ற நுழைவாயில் நம்மை வரவேற்கிறது. கோவிலின் வலதுபுறத்தில் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. தல விருட்சம் வன்னிமரம். அதை தாண்டி உள்ளே சென்றால் எதிரே பலிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளது. அதனை தரிசித்துவிட்டு அதற்கு நேர் எதிரே சென்றால் நந்தீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு அடுத்தாற்போல் மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இத்தலத்திற்கு வந்து அக்னி பகவான் ஈசனை வழிபட்டு சென்றதால் இம்மூர்த்திக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. அக்னீஸ்வரரை மனதார உருகி பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெற்றுக்கொண்டு வந்தோம் என்றால் கருவறையை ஒட்டி வலது புறத்தில் தெற்கு திசையை நோக்கி பஞ்சின் மெல்லடியம்மை மிருதுபாத நாயகி என்ற திருநாமத்துடன் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். அம்பாளை மனதார தரிசித்துவிட்டு பிரகாரத்தை விட்டு வெளியே வந்தால் முருகன் வள்ளி தெய்வானையோடு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கென்று தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது. சாதாரணமாக சனி பகவான் கையில் வில் அம்பு சூலம் இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இத்திருத்தலத்தின் குபேர மூலையில் தனி சன்னதியில் கையில் ஏற்கலப்பையோடு காக்கை வாகனத்தில் பொங்கு சனீஸ்வரன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரை தரிசித்தால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி இழந்த அத்தனையையும் கிடைக்கப் பெற்று வாழ்க்கையில் உயர்வை பெறலாம் என்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள். இவரை தரிசித்துவிட்டு திரும்பினால் சனியின் வக்கிர பார்வையை குறைப்பதற்காக சனீஸ்வர பகவானின் நேர் எதிரே கால பைரவர் சன்னதி அமைய பெற்றுள்ளது. இவரையும் தரிசித்துவிட்டு வெளியே வந்தால் இத்தலத்தில் ஒரு அதிசயமாய் நவகிரகங்கள் பாவரிசையில் எங்குமே காண முடியாதவாறு அமைய பெற்றுள்ளது. மேலும் கோஷ்ட மூர்த்தங்களான பிரம்மா, விநாயகர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்படும் இடமாக இருக்கும் இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் தனது 3ஆம் திருமுறையில் கூடினாருக்கு அருள் செய்வார் கொள்ளி காடாரே என்று இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். இங்குள்ள இறைவன் அக்னீஸ்வரரை பக்தியோடு பாடி மனதை அவர் மீது வைத்து கூடி வணங்கும் அடியார்களுக்கு அவர் அருள் புரிவார் என்பது இதன் பொருளாகும். தல வரலாறு. சனி பகவான் நவகிரகங்களில் ஒருவராகவும் கர்ம வினைப்படி நீதியை நிலைநாட்டும் கடவுளாகவும் போற்றப்படுகிறார். இவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். காகத்தை வாகனமாக கொண்டவர். இவருக்கு மந்தன், சௌரி, கதிர்மகன், கரியவன், நீலன் என பல பெயர்கள் உள்ளன. இதில் ஈஸ்வரனின் பெயரை கொண்டு சனீஸ்வரன் என்ற பெயர் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தர். காசியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அதன் பயனாக நவகிரகங்களுக்குள் ஒருவராக கிரக பதவியும் அதிகாரத்தையும் பெற்றவர். தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அவரவர்க்குரிய கிரக பலனை தருபவர் என்பதற்கு உதாரணமாக தனக்கு வரம் கொடுத்த சிவபெருமானையே பிடித்து ஆட்டுவித்தவர். ஒரு சமயம் சனி பகவான் சிவபெருமானை பிடிப்பதற்காக அவரை தேடி கைலாயம் சென்றார். தன்னை தேடி சனி பகவான் வருவதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் அவர் பிடியிலிருந்து தப்பிக்க எண்ணி பார்வதி தேவியிடம் நான் சிறிது காலம் தவம் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று கைலையில் இருந்த ஒரு குகைக்குள் புகுந்து கொண்டு சனி வர முடியாதபடி குகையின் வாயிலை பாறையை கொண்டு அடைத்தார்.
பிறகு அதே குகையில் சனியின் பிடிக்க அஞ்சி அங்கேயே தவத்தில் இருந்தார். நாட்கள் போனது தெரியவில்லை. 7.5 ஆண்டுகள் கழித்து தவம் கலைந்து எழுந்த சிவபெருமான் சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிவிட்ட மகிழ்ச்சியில் குகையை விட்டு வெளியே வருகையில் சனி பகவான் குகையின் வாயிலில் காத்திருந்தார். சனியை பார்த்த சிவபெருமான், நீ என்னை பிடிக்கும் காலம் போய்விட்டது என்று கூற, பதிலுக்கு சனி பகவான் சிவபெருமானிடம், ஐயனே, என்னுடைய கடமை முடிந்துவிட்டது, உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளவே காத்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு சிவபெருமான், நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை. உன் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காகவே குகைக்குள் சென்றேன். ஆனால் நீயோ உன் கடமை முடிந்தது என்கிறாய். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார். சனி பகவான் புன்னகையோடு சிவபெருமானை நோக்கி, ஐயனே, தங்களை அம்பிகையிடமிருந்து பிரித்து இருளான இக்குகைக்குள் 7.5 ஆண்டுகள் அடைத்து கிடைக்க செய்தவன் அடியேன்தான். தாங்களை நான் பிடித்த காலம் முடிந்தது. அதனால் உங்களிடம் விடைபெற காத்து நிற்கின்றேன் என்று கூறி சிவபெருமானை பணிந்து நின்றார். சிவபெருமான் சற்றே திகைத்தாலும் நீதியை நிலைநாட்டிய சனி பகவானின் செயலை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை வழங்கி, சனீஸ்வரன் என்று இனி எல்லோரும் உன்னை அழைப்பார்கள் என்று ஆசிர்வதித்தார். சிவபெருமான் ஒத்துக்கொண்டதை போன்று தேவர்கள் தங்களை பிடிப்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. சனீஸ்வரர் எப்பொழுதும் தீமையே செய்வார் என்று நினைத்த தேவர்கள் சனியை வெறுத்து ஒதுக்கினர், அஞ்சி நடுங்கினர். இதை கண்ட சனீஸ்வரர் மனம் வருந்தி இத்தலத்திற்கு வந்து தவமிருந்து சிவபெருமானை வழிபட்டார். சனி பகவானின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சனீஸ்வரருக்கு காட்சி தந்து இத்தலத்தில் குபேர மூலையில் பொங்கு சனியாக வீற்றிருந்து சனி தசையில் இங்கு வரக்கூடிய பக்தர்களை காத்து அருளுமாறு வரமளித்தார். சனியின் பிடியின் போது நல மகாராஜா அனைத்தையும் இழந்தாலும் திருநள்ளாறு திருத்தலத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு நல பகவான் தனது சாபம் நீங்க பெற்றதுடன் தனது மனைவி மக்களுடன் திருக்கொள்ளிக்காடு வந்து அக்னீஸ்வரரையும் பொங்கு சனியையும் வணங்கி தான் இழந்த செல்வத்தையும் அரச பதவியையும் மீண்டும் பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது. நலனைப் போல் நாமும் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட நாம் இழந்த அனைத்தையும் பெறலாம். அதற்கு என்ன செய்வது என்றால்,
இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சனீஸ்வரரை தங்களின் ராசிகளின் அடிப்படையில் எல்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மேலும் சனியின் பிடியிலிருந்து விடுபட சனிக்கிழமை விரதமிருந்து சனி அஷ்டோத்திரம் படிப்பது, சனி பிரீத்தி செய்வது, 8 எல்தீப வழிபாடு செய்வது, அன்னதானம், கருப்பு ஆடை தானம் கொடுப்பது, காக்கைக்கு சாதம் வைப்பது, எறும்புக்கு பச்சரிசி வெல்லம் கலந்து போடுவது, பைரவர் வழிபாடு, புராதன சிவத்தலங்களில் விளக்கெரிய எண்ணெய் வாங்கி கொடுப்பது, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் விளக்கேற்றி சிறப்பு பூஜைகள் செய்வது என்று செய்து வந்தால் சனி பகவான் அவர்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்கிறார்கள் ஜோதிடர்கள். திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், திருக்கொள்ளிக்காட்டில் மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமானான அக்னீஸ்வரர் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களின் பாவங்களையும் தோஷங்களையும் சம்ஹாரம் செய்கின்ற சம்ஹார மூர்த்தியாக வீற்றிருக்கிறார். இத்தலத்தில் அக்னீஸ்வரரையும் பொங்கு சனியையும் ஒரு சேர தரிசித்தால் இழந்த அனைத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம். ஆகவே பக்தர்கள் சனி பகவானின் பிடியிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள திருக்கொள்ளிக்காட்டிற்கு சென்று அக்னீஸ்வரரை வணங்கி அங்கே கையில் கலப்பையுடன் பொங்கு சனியாக செல்வத்தை கொடுக்க காத்திருக்கும் சனி பகவானையும் தரிசித்து வாழ்வில் முன்னேற்றமடைவோமாக. ஆலய தரிசனம்.